ஹாய் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி அப்படியே லைவ் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பேசணும். சரி பேசிடலாம். ஹாய் தலா ஜெய் வாங்க. எனக்கு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து என்னோட சைடில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா நான் வந்து சரியாக வந்து வீடியோ வந்து போட மாட்டேன். எனக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இருக்கிறனால நான் வந்து கண்டினியூவாக வீடியோ போட மாட்டேன். கண்டிப்பாக வீடியோ போட்டிருந்தாக்கா எனக்கும் வந்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. சரி எவ்வளோ நாளாக பார்த்தாலும் ஒரு 7000 6000த்துலேயே இருந்தது ஃபாலோவர்ஸ். இப்போ தான் கொஞ்சம் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு. நான் இப்போ கொஞ்ச நேரம் கமெண்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும். கொஞ்சம் நான் பேசிட்டு உங்கள் கமெண்ட்லாம் படிக்கிறேன். மூர்த்தி அண்ணா வாங்க. என்னென்னா நான் எங்கள் வீட்டு சைடில் வந்துட்டு ஒரு மேரேஜ்க்காக ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்துட்டு சரி வீடியோ எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போட்டதில் நான் போட்ட மேரேஜ் வீடியோ எல்லாமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வியூவர்ஸ், 2 லட்சம், 3 லட்சம் போகிறது ரொம்ப சந்தோஷப்படுறதா இல்லை எம்மக்கள் இருக்காங்களே அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதெல்லாம் எடுத்து போடுறீங்க, இது மாதிரிலாம் போடக்கூடாது, எங்கே சார் இருக்கிறீங்க, எந்த உலகத்தில் இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. நான் போட்ட வீடியோவில் வந்துட்டு எந்த ஒரு தவறான ஆபாசமோ இல்லை வார்த்தைகளோ எதுவுமே கிடையாது. சும்மா நான் பாட்டுக்கு இப்படி உட்காந்துருக்கேன். கல்யாணம் வீட்டை இப்படி ஒரு ரவுண்டு சுற்றி காட்டிட்டு அதுக்கு ஒரு மேட்சான ஒரு பாட்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதில் என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சாங்கன்னே தெரில. எம்மம்மா அந்த கமெண்ட்டை எடுத்து படிக்கவே முடியல. என்னதான் செய்ய சொல்கிறீங்க? நாங்கள் வந்து ஏதோ எங்களோட மனசு கஷ்டம், ஒரு ஆறுதல், எப்படியோ அது எங்கள் இஷ்டம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பாருங்க, இல்லையா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு அதில் வந்து கமெண்ட் போடுறது இருக்குது பாரு. ஐயோம்மா அந்த கமெண்ட்லாம் படிக்கவே முடியல. ஒன்றுக்கு அந்த கமெண்ட்லேயே ஒருத்தங்க வேற சண்டை வேற போட்டுக்கிறீங்க. தயவுசெய்து உங்களுக்கு நான் இல்லை யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வீடியோ போடுறவங்களுக்கு பிடிச்சா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலையா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க. இதை எத்தனை வாட்டி எத்தனை பேர் சொன்னாலும் ஆனால் வந்து பார்க்குறவங்களுக்கு அந்த கமெண்ட் பேட் கமெண்ட் கிடையாது. இது எனக்கு வந்த கமெண்ட்லாம் வந்து பேட் கமெண்ட் கிடையாது. அதாவது முஸ்லீம், நீலாம் ஒரு முஸ்லீமா?